ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரத்துக்கான ஒரு குட்டி ப்ரோமோவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஐஸ்வர்யாவோட வளகாப்புக்கான ஏற்பாடுலாம் பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் வந்து இந்த ஃபங்க்ஷனில் எப்படியாச்சும் வந்து நம்ம கௌதம் மேலே எல்லா தப்பும் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மகாவும் நம்ம சூர்யாவும் வந்து கிளம்பி ஆந்திராவுக்கு போயிடறாங்க. எப்படியாச்சும் மதனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து நலங்கு வைக்கிறதுக்கு எல்லாரும் மகா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கோடீஸ்வரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. டைம் ஆகுது இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து மதனை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோன்னே மகாவை எல்லாரும் எங்கே போனால் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் வந்து கௌதம் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா சித்ரா சேவி செம்ம கடுப்பாக வராங்க. எதுக்கு என் பிள்ளை மேலே தேவையில்லாதெல்லாம் சொல்கிறீங்க? ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்களா? அதான் உங்கள் வேலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மதனை கூப்பிட்டு வந்து நிறுத்துறாங்க. மதனை கூப்பிட்டு வந்தோன்னே கௌதம் வந்து யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பொய் சொல்கிறாங்க.